the very powerful prayer of Jesus Christ. இயேசு கிறிஸ்து செய்த மிக வல்லமையான ஜெபம் இந்த கெத்செமனே ஜெபம். இன்னும் சில இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய வேர்வை ரத்த துளிகளாக பூமியில விழுந்ததாம். அந்த அளவுக்கு அவருடைய இருதயத்தில் இருக்கிற வியாகுலம் அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது. அந்த அளவுக்கு அவர் ஊக்கமாய் ஜோமனுகிறார். ஆண்டவரே, என்னால தாங்க முடியல, என்னால இந்த துக்கத்தை அனுபவிக்க முடியல, எந்த மனுஷனிடத்துல என்னால ஷேர் பண்ண முடியாது. ஆனாலும் தகப்பனே, பிதாவே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்பதாக அவர் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில பல நேரத்துல தீராத துக்கம் வரும். என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம இருக்கலாம், எதை செய்யணும்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜெபத்தை நீங்க கையாண்டு பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடப்பதாக. அதே வார்த்தையை தான் கர்த்தர் சொல்றார் பாருங்க. 42ஆம் வசனத்துல, ஆண்டவரே, இந்த வழியில நான் போய் தான் ஆகணும்னா இதுல இருந்து நான் வெளியே வர மாட்டேன், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி இயேசு சுவாமி ஜெபிக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, யார் ஒருவன் தேவனுடைய சித்தத்தின்படியாய் ஜெபிக்கிறானோ அவன் வேண்டிக் கொள்வதை பெற்றுக் கொள்வானா. வாசித்து பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. அப்போ நீங்க தேவனுடைய சித்தத்தின்படியா ஜெபிக்கிறீங்கன்னா நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். பல நேரத்துல நமக்கு இஷ்டமானது, நமக்கு எது நல்லதுன்னு படுதோ, இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஜெபத்தை நிறுத்திட்டு, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில நீங்க செய்யுங்க, நீங்க எதை எனக்காக வைத்திருக்கிறீர்கள் அந்த God's will என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி பாருங்க. தேவனுடைய வல்லமை வெளிப்படும். 2வது, சாத்தான் நசுங்குண்டு போவான். சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த போது சாத்தான் நிர்மூலம் அடைந்தார். இயேசு சாத்தானை ஜெயித்தார். மரணத்தின் அதிகாரியாக சாத்தானை இயேசு வெற்றி சிறந்தார். மரணத்தையும் பாதாளத்தையும் இயேசு வெற்றி சிறந்தார். இத்தனை வெற்றியையும் கர்த்தர் சிலுவையில நமக்காக சம்பாதித்தார். எப்படி நடந்தது? கெத்செமனே தோட்டத்துல பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார் பாருங்க. ஆகையால தேவனுடைய சித்தம் நிறைவேறும் போது தேவ நாம மகிமை அடையும், சாத்தான் நிர்மூலம் அடைவான், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கையை மேல எடுத்து அல்லேலூயா சொல்லிடுவோம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி வேண்டுமா, ஜெயம் வேண்டுமா, எல்லாவற்றிலும் நீங்க ஜெயம் கொள்ள வேண்டுமா, இந்த ஜெபத்தை செய்து பாருங்க. தேவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரம் நடப்பதாக என்று சொல்லி பாருங்க. நிச்சயமாக நீங்க ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து ஜெயத்தை எடுத்தது போலவே நமக்கும் ஆண்டவர் இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியாய் தோல்விகளா, அவமானங்களா, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலையா, எல்லாமே இருட்டா இருக்கா, இந்த ஜெபத்தை செய்யுங்க. தேவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என் வாழ்க்கையில, என் தொழில, ஊழியத்துல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க சித்தம் மாத்திரம் நடப்பதாக என்பதாக சொல்லி பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பா, சத்ரு நிர்மூலம் அடைவான், தேவ நாம மகிமை அடையும். இந்த 3 காரியங்கள் இந்த சித்தத்துக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் செய்தருளுகிறார்.